ஷின்சான் ஸ்டேஷ்னரி கிட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நான் ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஷின்சான் ஸ்டேஷ்னரி கிட் செய்யலாமான்னு கேட்டு. அந்த வீடியோக்கு 100 லைக்ஸ் வந்தால் செய்யலான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதுக்கு 38 லைக்ஸ் தான் வந்துருந்துச்சு. இருந்தாலும் அந்த 38 லைக்ஸ் போட்டவங்க ஏமாந்துடக்கூடாது இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷின்சான் ஸ்டிக்கர் மேக் பண்ணிடலான்னு கொஞ்சம் ட்ராயிங்ஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன் ஷின்சானோடது. கூகுளில் போய் ஷின்சான் பிக்சர்னு போட்டாலே இது மாதிரி உங்களுக்கு காமிக்கும். அதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணுறப்ப லைட்டாக அந்த ஒயிட் கலர் பேப்பர் வெளியில் தெரிகிற மாதிரி கட் பண்ணுங்கள். அப்போ தான் ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். நான் இது மாதிரி ஷின்சான் ஸ்டிக்கர் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா உங்களுக்கு இன்னும் சேஃப்டியாக இருக்கணும்னா மேலே டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் வந்து ஒட்டிக்கலாம். நான் இப்போ நார்மலாக வந்து டிரான்ஸ்பரண்ட் செலோ டேப் ஒட்டாமல் தான் வந்து செஞ்சுருக்கேன். அது ஒட்டினீங்கன்னா கடையில் விற்கிற ஸ்டிக்கர் மாதிரியே அப்படியே இருக்கும். பின்னாடி நீங்கள் டபுள் சைட் டேப் போட்டு ஒட்டிக்கலாம். டபுள் சைட் செலோ டேப் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளுக்கு ஸ்டிக்கர் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அந்த ஸ்டிக்கரை வச்சு தான் இதில் முக்கால்வாசி திங்ஸ் வந்து நம்ம செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி கொஞ்சம் A4 ஷீட்டை கட் பண்ணி ஸ்டாப்லர் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ரெட் கலர் பேப்பர் அதே சைஸுக்கு கட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ அந்த ரெட் கலர் பேப்பருக்குள்ளார டபுள் சைட் செலோ டேப் போட்டு இதை ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஸ்டாப்லர் கூட அதோடு சேர்த்து வந்து அடிச்சுக்கலாம். நான் டேப் போட்டே ஒட்டிக்கிறேன். ஒட்டிட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து இருக்க போகுது. இப்போ அதுக்கு மேலே நம்ம ஒரு ஸ்டிக்கர் ஒட்ட போகிறோம். இந்த ஸ்டிக்கர் ஒட்டினா எனக்கு நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் டபுள் சைட் செலோ டேப் போட்டு ஷின்சானோட ஸ்டிக்கரையும் ஒட்டிட்டு கீழே ஷின்சான்னு வந்து எழுதிக்கிறேன். டெக்கரேஷன்லாம் உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஷின்சானோட ஃபேன்ஸ் எல்லாம் மறக்காமல் லைக் போட்டுருங்க. நீங்கள் ஷின்சான் ஃபேன்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்மளோட ஷின்சான் நோட் புக் வந்து சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சு. பெரிய நோட் புக்கு கூட நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ உள்ளார எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற எல்லா திங்ஸுமே சிம்பிளாக தான் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாருமே ஈஸியாக செய்யலாம். அடுத்தது ஷின்சான் எரேசருக்காக வந்து நார்மலான எரேசர் மேலே நம்மளோட ஷின்சான் ஸ்டிக்கரை வந்து ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டினோடனேயுமே அது ரொம்ப க்யூட்டாக வந்து இருந்துச்சு. அழகாக அதுக்கு வந்து ஒரு கவர் இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்தது வந்து ஷின்சான் பென் தான் வந்து செய்ய போகிறோம். இதுவுமே ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். இது மாதிரி ஒரு லெட் பென் வந்து எடுத்துக்கிறேன். எந்த ஸ்டிக்கர் சூட் ஆகும்னு ஒன்று ஒன்றா வச்சு பார்க்குறேன். ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டிக்கரை வந்து செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு அட்டை இது மாதிரி எடுத்துக்கிட்டு ஈவனாக கட் பண்ணிக்கிறேன். அதை அந்த பெனில் இது மாதிரி ரோல் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக அந்த பென் சைஸ்க்கு ரோல் பண்ணி டேப் போட்டு ஒட்டிடுங்க. அதுக்கு ஒரு கேப் மாதிரி வந்து இது ரெடி ஆயிரும். அதுக்கு மேலே நம்மளோட ஷின்சானோட ஸ்டிக்கரை வந்து ஒட்ட போகிறோம். ஒட்டிட்டா அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஷின்சான் பென் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பென் தீந்தொட்டி கூட அதை தனியாக கழட்டிட்டு நீங்கள் வேறு பெனில் வந்து மாட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஷின்சான் பாக்ஸ் தான் செய்ய போகிறோம். அதுக்கு இது மாதிரி தீந்து போனால் மைசூர் சாண்டல் சோப் பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து இது மாதிரி ஒரு ரெட் கலர் ஷீட் போட்டு வந்து கவர் பண்ணிக்கிறேன். நல்லா டைட்டாக வந்து ஒட்டிக்கோங்க. அதில் எனக்கு பிடிச்ச ஷின்சான் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து ஒட்டிக்கிறேன். உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் ஒரு ஷின்சான் ஸ்டிக்கர் சென்டராக ஒட்டிட்டு சைடில் ஹீமாவரி ஷீரோ ஸ்டிக்கர் இருந்துச்சு, அதை ஒட்டிக்கிறேன். நீங்களாவே வச்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச பொசிஷனில் ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஷின்சான் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஷின்சான் பவுச் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் வந்து எடுத்திருக்கேன். என்கிட்ட இப்போதைக்கு இருந்த கவரை வந்து நான் எடுத்திருக்கேன். டிரான்ஸ்பரண்ட்டான ஷீட் மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. அதுக்காக இப்போதைக்கு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக இந்த கவரை எடுத்திருக்கேன். அந்த ஓப்பனாக இருக்க சைட்லலாம் பின் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. டேப் போட்டு கூட நீங்கள் ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஷின்சான் ஸ்டிக்கரை அதுக்கு மேலே வந்து ஒட்டிக்கிறேன். எப்படி வேணுமோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணி ஒட்டிக்கலாம். நான் கொஞ்சம் மேலே ஒட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லி அது மேலே ஒட்டிக்கிறேன். டபுள் சைட் டேப்பை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஷின்சான் பவுச்சுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ உள்ளார திங்ஸ் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லாவே வெயிட்டும் தாங்கும், அழகாகவும் இருக்கும். இதில் நான் ஷின்சான் ஸ்கேல் மட்டும் செய்ய மறந்துட்டேன். ஒன்றும் இல்லை, அந்த ஸ்கேலுக்கு மேலே நம்ம பென்னுக்கு எப்படி செஞ்சோம் அது மாதிரி வந்து ஷின்சான் ஸ்டிக்கர் ஒட்டிட்டா போதும், ஸ்கேலும் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம செஞ்ச திங்ஸ் எல்லாம் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஷின்சான் நோட் புக் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் வந்து ஷின்சான் லெட் பென் வந்து செஞ்சுருந்தோம். ஷின்சான் ஸ்டிக்கர், ஷின்சான் எரேசர், ஷார்ப்னர் செஞ்சுருந்தோம். எல்லாமே ரொம்ப ஈஸியாக டக்குன்னு வந்து செஞ்சுட்டோம். அடுத்து ஷின்சான் பவுச் வந்து செஞ்சுருந்தோம். திங்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக ஷின்சான் பாக்ஸ் வந்து செஞ்சுருந்தோம். இந்த ஷின்சான் ஸ்டிக்கர் மட்டும் ரெடி பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு எல்லா ஷின்சான் திங்ஸுமே வந்து செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷின்சானோட ஸ்டேஷ்னரி கிட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.